ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தந்தூரி பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கூடவே மின்ட் சட்னி, எக் மயோனஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது எல்லாமே ஹெல்த்தி வெர்ஷனில் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முக்கியமாக ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்க பேன்லேயே செஞ்சுருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான சால்ட் எடுத்துக்கலாம். சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் இது ட்ரிபிள் ஃப்ரை பண்ண வாங்கி கொடுத்துருந்தாரு. பட் எனக்கு இந்த தந்தூரி பைட்ஸ் ரொம்ப நாள் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்தி மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆனால் தான் சிக்கன் மேரினேட் ஆகி நல்லா ஊறி இருக்கும். இது கூட அரை ஸ்பூன் கசூரி மேத்தி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அதனால தான் விட்டுட்டேன். இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா ஊறி பைட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கிரில் பேன் எடுத்து அதில் பட்டர் ஆர் ஆயில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்ம பட்டர் ஆர் ஆயில் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக ஆயில் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஒவ்வொரு பீசஸாக எடுத்து வைக்கலாம். முக்கியமாக போன்லெஸ்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் ஈவனாக குக் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் விடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா குக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இது நீங்கள் கிரில் பேன் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் பேன்லேயே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நான் திருப்பி விடுறேன். ஒரு பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூப்பராக தந்தூரி பைட்ஸ் ரெடி ஆயிரும். இதுக்கு மின்ட் சட்னிக்கு கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே கெட்டியான தயிர் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா தந்தூரி மின்ட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எக் மயோக்கு பாயில்டு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் ஸ்லைஸு, கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக மிளகு, சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எக் மயோ கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சிருந்தேன். உங்களுக்கு மேபி லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மில்க் ஆர் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக மின்ட் சட்னி அண்ட் மயோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம தந்தூரி பைட்ஸும் சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. இனி சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எக் மயோனைஸ் வேண்டாம், வெஜ்ஜில் தான் வேணும்னா இதே மெத்தடில் பன்னீர் ட்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிமார்ட்டில் இருக்க ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜாரில் இருக்க ஆஃபர் வீடியோஸ், முக்கியமாக பேபி வெயிட் கெயின் வீடியோஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.